இன்னைக்கு திடீர்னு 2000 ரூபாய் கோடை சம்மர் போனஸ். ஏங்க போன வருஷம் சம்மர் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் சம்மர் வரலையா? கோடை காலம் வரலையா? இந்த 2000 ரூபாய் கஷ்டப்பட்டுருவாங்க மகளிர். அந்த அளவுக்கு கீழ்த்தரமையில் இருக்காங்களா மக்கள், தமிழக மக்கள் பெண்கள்? இப்போ அந்த கேள்வி அவருக்கே திருப்பி வைக்கிறோம். மத்திய அரசுலேருந்து பங்கீடு வாங்கிடுறீங்க தமிழக அரசு. அதை வாங்கி என்னது பண்ணணும்? ரோடு அமைக்கணும், இல்லை ஒரு அணைக்கட்டு கட்டணும், வாழ்வாதாரத்தை ஃபேக்ட்ரி வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்கணும். அதை செய்யாமல் அதை எடுத்து அந்த பணத்தை கொண்டு இப்போ கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது அது கலைஞர்கிற பேர் எதுக்கு வச்சிங்க? சரி, கலைஞரை வச்சு இப்போ நடத்திட்டு இருக்கீங்க. தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் வரைச்ச கலைஞர்கிற பெயரை வச்சு அந்த திட்டத்தை செயலாக்க முடியுமா? அந்த கலைஞர் யார்? இது விதிமுறைகளுக்கு மீறல் இல்லையா? சட்ட ரீதிப்படி இது மீறல். ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி இந்த உரிமை தொகையில் செலவு பண்ணுற நீங்கள் எதுலேருந்து எடுக்கிறீங்க? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கொடுக்கப்பட்ட மத்திய அரசு நிதியிலேருந்து எடுத்து இதில் டைவெர்ட் பண்ணுறீங்க. அதுலேருந்து டைவெர்ட் பண்ணி தான் இதை போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் மகளிர் இந்த பிற்படுத்தப்பட்ட அந்த ஆணையத்தில் அவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இது இன்னும் அது நிலுவையில் இருக்குது. அப்படி இருக்கிறச்ச இந்த உரிமை தொகை கொடுத்தது யார்? மத்திய அரசு தான் நம்ம எடுத்துக்கணும், தமிழக அரசு கிடையாது. இந்த 1000 ரூபா கொடுத்தது சரி. இப்போ நான் கேட்குறேன், 1000 ரூபாவில் அவங்க என்ன வாங்கிட்டாங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? பஸ் கட்டணத்தை செலுத்திட்டீங்க, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஒத்துட்டீங்க. அப்படி கூட்டி பார்த்தீங்கன்னா அது 2500 ரூபா போகுது ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட். இந்த மீதி 1500 ரூபா டெபாசிட் எங்கே போச்சு? அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க? இதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லுவாரா? இங்கே 1000 ரூபா கொடுத்து ஒரு நிலைமை இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் எழும்பக்கூடாது அப்படின்னு தடுக்குது. அப்போ என்ன ஆகுது? எங்கே வளர்ச்சி இருக்குது? அப்படி இருக்கிறது நீங்கள் எப்படி மாறுத்தட்டுறீங்க? நீங்கள் தான் வளர்ந்த மாநிலங்கிறச்ச எதுக்கு ஒரு கஷ்டப்படுவாங்க காசு கொடுக்கல இந்த வார்த்தையை சொன்னீங்க நீங்கள்? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேரில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த வழக்கறிஞர் நளினி அவர்கள். மேம் வணக்கம். மேம் உங்களுக்கு வணக்கம், அனைவர்களுக்கும் வணக்கம். திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதாவது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தமிழக பெண்கள் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில இருக்கிறதா சொன்னாங்க. உச்சக்கட்ட மகிழ்ச்சியில இருக்கிறது யாரு? 1,03,000 மகளிர். கரெக்டா? அவர் அறிவிச்சது யாரு? 2 கோடி பிபிஎல், அதாவது பொருளாதார சாமானிய மக்களுக்கு, பொருளாதார கீழ்நிலையில் இருக்கிற பெண்கள் அனைவருக்கும் சொன்னாரு. ரேஷன் கார்டு அத்தனை பேருக்கும், ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு. கரெக்டா? இன்னைக்கு அவசரமா வருகிற காலத்துல தேர்தல் வருது. தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசத்துல 12ஆம் தேதி, ஏப்ரல் 12ஆம் தேதி இருக்கலாம் என்று ஒரு ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அப்படி இருக்கும் பட்சத்துல தேர்தல் ஆணையமானது நாளைக்கோ இல்லை ஒரு 10-15 நாள்ல தேர்தல் நடப்பதற்கான விதிமுறைகளை கொடுத்த அறிக்கை தெரிவிக்கணும். அறிவிக்கை வந்தவரை அந்த ஆட்சியானது, அந்த அரசானது தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் இல்லாம எந்த திட்டங்களையும் அந்த அரசு செய்யாது. அதை அறிவிக்க கூடாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா அது மறைமுகமாக வாக்காளர்களை கவர்ந்து வாக்குகளை பெறுவதாக, லஞ்சம் ஊட்டுவதாக தான் சட்ட ரீதியாக பார்க்கப்படும். அது அனுமதிக்காது. ஆனால் புதிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும், இப்போ கூட சொன்னாங்க பீகாரில் 10,000 ரூபா போட்டாங்கன்னு. 10,000 ரூபா போட்டது உரிமை தொகையாக போடலை. நல்ல விளக்கம் தேவை மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு புரிதல் உண்டாகணும். அது மத்திய அரசோட ஒப்பிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறை கூறிட்டு இருந்தாரு. லஞ்ச ஊட்டு பெற்று பீகாரில் ஆட்சி அமைக்குது அப்படின்னு. கிடையவே கிடையாது. அந்த திட்டம் என்ன புதிய திட்டத்தை இப்போ இவங்கள பல புதிய திட்டங்களை அடிக்கல் நாட்டு எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி புதிய திட்டத்தை அறிவிச்சாங்க. என்னன்னா, மகளிர் குழுவுக்கு சிறு தொழில் ஆரம்பிக்கு, எம்எஸ்எம்இ, செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய மகளிர் குழுவில் கைத்தொழிலாக ஆரம்பிக்கிறது, சிறு தொழிலாக ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடாக இது பயன்படுத்தி நீங்க கடனுக்கு அந்த அரசாங்கத்தை அணுகி அதுக்கான திட்ட வரைவு படத்தெல்லாம் கொடுத்து நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மகளிருக்கு கொடுத்தாங்க. அது வழியா அவங்க டிஃபன் கடை, ரொட்டி பண்ற கடை, ஜூஸ் பிழியிற கடை, இப்படியாக பல சிறு சிறு குழுக்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அது பிறகு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது, நல்ல கண்ட்ரோல் பண்ணி ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கனாக்க, 2 கோடியே அது ஒரு புறம் இருக்க அவ்வளவு பேருக்கு சொல்லிட்டு செலக்டிவா 1,03,000 மகளிருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல முதல்ல கொடுத்தது 1.1 தான். அதுக்கப்புறம் பின்னாடி சேர்க்கிறாங்க.
அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த மாதமும் அதுக்கு அடுத்த மாதமும் இது வந்து அதுக்கு அடுத்த மாதம் வந்ததுனாக்க தேர்தல் அறிக்கை வந்துடுச்சுனாக்க மத்திய அரசுக்கு சம்மந்தமே இல்லை. தேர்தல் ஆணையம் வந்து இறையாண்மையின்படி தனி ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு கண்ட்ரோலில் இருக்கச்ச மத்திய அரசு தடுத்துரும். அதனால உங்க மக்கள் கஷ்டப்படுவாங்களாம். கஷ்டப்படுறதுனால பெண்களுக்கு முதலே வந்து முன்கூட்டியாக கொடுத்துருக்கோம் சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நாங்கள் கேட்குறோம், ஒரு ஆட்சிக்கு வருது வந்து ரன்னிங் ப்ராஜெக்ட், இது நடைபெற்று கொண்டிருக்கிற திட்டம். நடைபெற்றிருக்கிற திட்டத்தை தடுத்து நிறுத்துவது எப்படி சாத்தியம்? இப்போ கேட்குறோம், இதே மகளிர் தொகையை பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. பாராளுமன்ற தேர்தல் நடந்த போது இந்த பிரிவானது பாராளுமன்ற தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பாடில் தமிழ்நாடு இருந்தது. 39 தொகுதி பாராளுமன்ற தொகுதி, 234 சட்டமன்ற தொகுதி அடங்கியதுதான். அப்ப அந்த மகளிர் தொகை நிறுத்தப்பட்டதா? நிறுத்தப்படல, இல்ல, போச்சா இல்லையா? ரன்னிங்ல தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்ப அதை சொல்லி வஞ்சிக்கும் சொல்லி இப்ப கொடுக்கறதா சொல்றாங்க. இன்னொரு விஷயம், அப்ப வந்து நீங்க தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுக்குள்ள வரும்போது அதனுடைய செயலாக்க அந்த மாசத்துக்கான பட்ஜெட்ல இருக்கிற பைனான்ஸை நீங்க முன்கூட்டியே எப்படி செயலாக்க முடியும்? இது விதிமுறைகளுக்கு மீறல் இல்லையா? சட்ட ரீதிப்படி இது மீறல். மக்கள் பிரதிநிதி சட்டம், அதாவது பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ல கிளியரா இருக்கு, புது திட்டங்களை ஆரம்பிக்கலாம். ஆனால் ரன்னிங் திட்டங்களை, அதாவது போய்கொண்டிருக்கிற திட்டங்களை வந்து தடுக்காது, அது போயிட்டு இருக்கும். ஆனால் வேற விதமான அது பயன்படுத்தி முயற்சிப்பை ஆனால் ஆளுங்கட்சி தன் திருப்பி வர்றதுக்கு அப்ப வந்து தலையிடும் தேர்தல் ஆணையம். இதுதான் அப்படி இருக்கிறச்ச இன்னைக்கு ஏன் நீங்க அவசரப்பட்டீங்க? இது தமிழக அரசினுடைய செயல்பாடுனாக்க தமிழக அரசு என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறதோ அதை தேர்தல் ஆணையம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்போது செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நான் கேட்கிறேன், தேர்தல் ஆணையத்தின் கீழே வந்துருச்சுனாக்க மத்திய அரசு தலையிட்டு தடுத்துருங்க. அப்ப மத்திய அரசு தலையிட்டு இப்ப மாதாந்திர சம்பளம் வாங்குறாங்களா அரசு ஊழியர்கள், அதை நிறுத்திடுமா? ரன்னிங் தானே சேலரிங்கிறது. அப்ப அந்த திட்டம் போகும்ல. அது எப்படி சொல்றாரு அவரு? இவங்க புதுசா அப்ப இன்னொரு அது ஒரு விஷயம். ரெண்டாவதாக இப்பொழுது அது சொல்வது போய்கிட்டு அவருடைய கூற்றுக்கே வருவோம். என்ன விஷயம்? மக்கள் கஷ்டப்படுவாங்க. அப்ப தமிழக திராவிட மாடல் அரசு உச்சக்கட்டத்துல போயிடுத்து, தொழில் வளர்ச்சி ஜிடிபியில எக்கச்சக்கமா போயிடுத்து அப்படின்னு சொல்ற அரசு ஏன் மக்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க? 2 மாசத்துல இந்த 2000 ரூபாய் கஷ்டப்பட்டுருவாங்க மகளிர். அந்த அளவுக்கு கீழ்த்தரமையில இருக்காங்களா மக்கள், தமிழக மக்கள் பெண்கள்? இப்ப அந்த கேள்வி அவருக்கே திருப்பி வைக்கிறோம். அப்ப என்ன ஒப்புக் கொடுக்கிறாரு? தமிழக மக்கள், தமிழக பெண்கள் வளர்ச்சி அடையவில்லை, வாழ்வாதாரம் அவங்களுக்கு மேம்படவில்லை என்பதை உறுதி செய்யறாரா? அப்படி இருக்கும்போது இவரே ஆட்சிக்கு வரணும், திருப்பியே இவர் ஆட்சிக்கு வரணும் மக்களுக்கு இப்ப கேட்கறாங்க பெண்கள். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த திட்டங்கள்ல யாருடைய பணம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 9 கோடியே 9.9 அந்த தோராயமா வச்சுக்கோங்க, 9 கோடி வச்சுக்க, 9 கோடி வரி செலுத்துபவர்கள் இருக்காங்க. இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரேஷன் கார்டு கொடுக்கறது எத்தனை பேருக்கு? 2 கோடி சொச்சத்துக்கு தான் கொடுத்துருக்கீங்க. அப்ப இங்க ஜனத்தொகையை 5 கோடி வச்சுக்கோங்க, 5-6 கோடி வச்சுக்கோங்க, இல்ல 5 கோடி வாக்காளர் சத்துவம் 5 கோடி. இந்த 5 கோடியில நீங்க 2 கோடியே வந்து வாக்காளர்கள் வந்து கீழே இந்த கீழே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கனாக்க மீதி 3 கோடி யாரு? அவங்களுக்கு வருமான வரவு ஜாஸ்தி. அப்ப 12 லட்சத்து ஸ்லாபை கொண்டு வந்த வருமான வரித்துறை மத்திய அரசு இவங்க வரி பணத்தை கட்டுறாங்க. இது யாரு? சேலரி கிளாஸ்ல இருக்கிறவங்க. நான் சொல்றது இப்ப அவங்களுடைய 3 கோடி இல்ல ஒரு தோராயமா ஒரு 2 கோடி 1.5 கோடியாவது அவங்க வரி கட்டுறாங்க. அவங்க வரி பணத்தை எங்க போகுது? மத்திய அரசுல இருந்து பங்கீடு வாங்கிடுறீங்க தமிழக அரசு. அதை வாங்கி என்னது பண்ணணும்? ரோடு அமைக்கணும், இல்ல ஒரு அணைக்கட்டு கட்டணும், வாழ்வாதாரத்தை ஃபேக்டரி வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்கணும். அதை செய்யாம அதை எடுத்து அந்த பணத்தை கொண்டு இப்ப கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது அது கலைஞர்கிற பேர் எதுக்கு வச்சீங்க? சரி, கலைஞரை வச்சு இப்ப நடத்திட்டு இருக்கீங்க. தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுல வரைச்ச கலைஞர்கிற பெயரை வச்சு அந்த திட்டத்தை செயலாக்க முடியுமா? அந்த கலைஞர் யாரு? தமிழக அரசுன்னு போட்டிருக்கணும். அதனால அது ரத்து செய்ய வேண்டிய நிலைமைக்கு அங்க வருது. அது ரத்து செஞ்சாலும் ஏழைகள் கஷ்டப்படுவாங்களாம் மற்ற மகளிர். அப்ப தமிழக பெண்கள் வந்து 1000 ரூபாய் கூட சம்பாதிக்கிறதுக்கு வசதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத ஒப்புதல் வாக்கு மூலம் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? அதான் இப்ப தேர்தல் ஆணையம் இதை கையில எடுக்குமா எப்படி மேம்? இந்த விவகாரத்தை வரேன், அந்த விவகாரத்துக்கு வரேன். இப்ப இத வந்து இப்ப வந்து குறை சொன்னோம்னா பெண்களுக்கு அதே மற்ற அரசியல் கட்சிகளை பேசினா பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதை தடுத்து நிறுத்துகிறது அதிமுக பாஜகன்னு சொல்லி கையில தூக்குவாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு திடீர்னு 2000 ரூபாய் கோடை சம்மர் போனஸ், கோடை விடுமுறைக்கான ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ஏங்க போன வருஷம் சம்மர் வரலையா?
அதுக்கு முந்தின வருஷம் சம்மர் வரலையா, கோடை காலம் வரலையா? 2021 அப்புறம் கோடை காலமே வரலையா? இந்த வருஷம் தான் கோடை காலம் வரப்போகுதா அப்படின்னு பெண்களுக்கு ஒரு கேள்வி வருது. அதையும் அடுத்தது சொல்றோம். 2000 ரூபா கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு கோடை காலத்துக்கு ஒரு நபர் வந்து கோடை வாசஸ்தலத்துக்கு போயிட்டு வரனா 2000 ரூபா பத்துமா, போதுமா? ஏன்னா நீங்க ஏத்திருக்கிற போக்குவரத்து துறையில இருக்கிற பஸ் கட்ட உயர்வு, ரைட்டா? ஆம்னி பஸ்ஸுல ரேட் எப்படி இருக்கு கோடை காலம் போறதுக்கு முன்னாடி, அந்த ரேட்டை பாருங்க. அப்புறம் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னாக்க அவங்க செலவழிக்கக்கூடிய பால், ஒரு பாக்கெட் வாங்குறச்ச ஒரு டீ வாங்கி சாப்பிட்றச்ச என்ன பண்ணிருக்கீங்க, விலை ஏத்திட்டீங்க. அப்புறம் அங்க போய் வந்து கோடை காலத்துல தங்குறாங்க, ஹோட்டல்ல ஒரு இடத்துல தங்குறாங்க, அங்க மின்சார உயர்வு அதிகமாக்கிட்டீங்க, அதனால ஹோட்டல் பில்லு அங்க ஜாஸ்தி வருது. அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வரித்தொகையை ஜாஸ்தி ஆக்கிட்டீங்க. இப்படியாக மாநில வசூலிக்கிற வரித்தொகையை 40 மடங்கு, அதாவது 20 அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது 20 மடங்கா இருந்தது, இப்ப 40 மடங்கு ஸ்டேட் ஓன்டு டாக்ஸ் ரேட்ஸ் பேரு, SOTRன்னு இந்த மாதிரி இருக்குச்சு. இன்னைக்கு இது 1 லட்சத்திலிருந்து 80,000 இருந்தது, அப்புறம் 1 லட்சம் அதிமுகல, இப்ப 2 லட்சம் கோடிக்கான வரிகளை வாங்குது திமுக அரசு. அப்ப சாமானியர்கள் கஷ்டப்பட்டு படிச்சு ஒருத்தர் வந்து வேலைக்கு போய் 12 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சு அது ஒரு வரி செலுத்துறாங்க. ரெண்டாவது பிசினஸ் பீப்புள், நீங்க என்ன பண்றீங்க, ஜிஎஸ்டி எல்லாம் நமக்கான பங்கு தொகை வேணும், கஸ்டம் டியூட்டி வேணும் போடுறீங்க. அந்த போடும்போது அவங்களுக்கு நெட்டு லாபம் வரதுல வந்து வர வருமானத்தோட ப்ராஃபிட்ல நீங்க தாளிக்கிறீங்க வரிய. தாளிக்கும் போது உங்கள்கிட்ட கொடுத்துட்டானாக்க அவன் அந்த பணத்தை கொண்டு அடுத்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான முகாந்திரம் எல்லாம் போயிடுது. அப்ப வேலை வாய்ப்பு தடுக்கப்படுகிறது. அதை தடுத்து இங்க 1000 ரூபாய் கொடுத்து ஒரு நிலைமை இப்படிதான் இருக்கணும், இதுக்கு மேல நீங்க எழும்பக்கூடாது அப்படின்னு தடுக்குது. அப்ப என்ன ஆகுது, எங்க வளர்ச்சி இருக்கு? அப்படி இருக்கிறது நீங்க எப்படி மார்த்தட்டுறீங்க? நீங்க தான் வளர்ந்த மாநிலங்கிறச்ச எதுக்கு வந்து ஒரு கஷ்டப்படுவாங்க, காசு கொடுக்கல இந்த வார்த்தையை சொன்னீங்க நீங்க. அப்ப வளரலங்கிறது ஒப்புதல். வளராத ஆட்சி வரணுமா? நாங்க கேட்கிறோம் அந்த கேள்வின்னு சொல்லி மகளிர் இப்ப கேட்கறாங்க. பதில் சொல்லுவாரா? சட்ட ரீதியா இப்ப இந்த ஊக்கத்தொகையை அரியஸா இருக்கிறத இப்ப கொடுக்குறீங்க. அதாவது முன்கூட்டியே அவங்களுக்கு கிடைக்காம போயிடுவோம், ரொம்ப ஆறுதலோட கொடுத்தீங்க. ஆனால் இப்பொழுது வந்து 1 கோடிக்கு வந்து எப்ப கொடுத்தீங்க, 21 இருந்து கொரோனா காலத்திலேயே கஷ்டப்படுறாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. கொரோனா காலத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ண உங்களை சொல்றீங்களே, கொரோனா காலத்துல பொருளாதார பாதிக்கப்படும் சாலையோரத்துல வியாபாரம் பண்றவங்களுக்கு மத்திய அரசு 10,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சது, ஜன்தன கூட 500 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சது. அப்ப அதுல தமிழக பெண்களும் வராங்கல்ல, தமிழக மக்கள் வராங்கல்ல, ஆண் பெண் இல்லாம கொடுத்ததுல கொரோனா காலத்துல. அப்ப கொரோனா காலத்துல நீ ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எப்பங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க? கொரோனா முடிஞ்சு மக்களுடைய பொருளாதாரத்தை அங்க மத்திய அரசு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, இவங்க ஆரம்பிக்கிறாங்க 2022. அப்ப கூட 1 கோடி தான் ஆரம்பிச்சாங்க. அப்ப மீதி இருக்கிற 1.5 கோடி 2.2 ரேஷன் கடையில அந்த அவங்களுடைய அரியஸ் பணம் எங்க போச்சு? நீங்க கொடுக்கல. அவங்க கஷ்டப்படுறாங்களா, அந்த பணத்தை இப்ப அரியஸ் கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? ஏன்னா அந்த இடத்துல 12,000 கோடி செலவு பண்ற நீங்க, ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி இந்த உரிமை தொகையில செலவு பண்ற நீங்க எதுல இருந்து எடுக்கிறீங்க? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கொடுக்கப்பட்ட மத்திய அரசு நிதியிலிருந்து எடுத்து இதுல டைவர்ட் பண்றீங்க. ஆமா, ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடினாக்க அதுல இருந்து டைவர்ட் பண்ணி தான் இதை போட்டிருக்கீங்கன்னு சொல்லி மகளிர் இந்த பிற்படுத்தப்பட்ட அந்த ஆணையத்துல அவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அது ஒரு புறம் இருக்க, இப்ப வந்து 12,000 கோடி இங்க கொடுத்துட்டு டாஸ்மாக் வருமானம் எப்படி சொல்லுங்க, ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி. சோ அந்த 18,000 கோடிய கொள்ளடிக்கிறீங்க. அப்போ 30,000 கோடி இருக்கிறச்ச இந்த 12,000 கோடி தள்ளிட்டு அவங்க கையில இருந்து ஒரு 18,000 கோடி கூட வாங்கி 30,000 கோடியா நீங்க வருமானம் பண்றீங்க. அப்ப எங்க மகளிருடைய உரிமை எங்க பாதுகாக்கப்படுகிறது? ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து வச்சீங்க, என்னன்னா அந்த பிற்படுத்தப்பட்ட நல ஆணையத்துல இருந்து அந்த பணத்தை வந்து எடுத்துதான் திமுக கொடுக்குன்னு சொல்றீங்க. அந்த பணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பணமா மேம்? அது ஆமாங்க, பிற்படுத்தப்பட்டோர் SC ST ஆதி திராவிட மக்களுக்கான மேம்பாட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்பாட்டுவதற்கான திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டத்துக்கான தொகையை வந்து அனுப்புகிறது அந்த வாரியத்தை செயல்படுத்தப்படும். அதை ஒருத்தங்க வந்து தகவல் அறியும் திட்டத்தின் கீழே கேட்டு அது செயலாக்கப்பட கண்டுபிடிச்சு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதற்கான ஆணையத்துல வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் அது நிலுவையில இருக்கு. அப்படி இருக்கிறச்ச இந்த உரிமை தொகை கொடுத்தது யாரு? மத்திய அரசு தான் நம்ம எடுத்துக்கணும், தமிழக அரசு கிடையாது, மத்திய அரசு தான். அப்ப தெரியுமா அந்த பெண்களுக்கு இன்னைக்கு வெடி வச்சு கொடுத்து ஸ்டாலின் கொடுக்கல, கொடுத்தது யாரு? வரி செலுத்துபவர்கள். இன்னைக்கு 4 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. 12 லட்சம் ரூபாங்கிறது எப்படி? ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருனாக்க
12 லட்சம் ரூபாய் வந்துருது வருஷத்துக்கு. 12 லட்சத்துக்கு மேல ஸ்லாப்ல இருக்கிறவங்க கட்டுற தொகையை தான் இன்னைக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பயன்படுத்த சொல்லி சொன்ன மாதிரி மத்திய அரசு எல்லா இறையாண்மையில சொல்லியிருக்கு. இவங்க என்ன 1000 ரூபாய் கொடுத்துட்டா மேல வந்துன்னு சொன்னாங்க. இப்ப அவருடைய வாக்குமூலத்தை பின்னாடி போறாரு. 1000 ரூபாய் இல்லைன்னா கஷ்டப்படுவாரு. ஒரு பெண்ணு தமிழகத்துல வாழ்வதற்கு 1000 ரூபாய் கூட இல்லைன்னாக்க அவருடைய வாழ்வாதாரத்தை கீழே கொண்டு வந்தது யாரு? திராவிட மாடல் அரசு. அவன் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உரிமை தொகை, அவன் செலவுக்குலாம் கிடையாது, இந்த அரசு கொடுக்குது செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சகோதரர், உரிமை வந்து 2 மாசம் இல்லாம உரிமை போயிடுமா? இவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உரிமை இருந்தது இல்ல? இல்ல, அது பச்சையா தெரியுது. நிச்சயமா அது பச்சையாவே தெரியுது. தேர்தலுக்கான வேலை தான் இந்த திமுக பாக்குற வேலைன்னு துண்டா தெரியுது. 5000 கொடுத்தது இல்ல. ஒரே நிமிஷம். உரிமை என்பது என்ன? என்னோடக்கு வாழும்போது என்னை ஒரு ஆண்மகன் நீ என்கிட்ட பிச்சை எடுத்துதான் சாப்பிட்றேன்னு அந்த புருஷன் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும், கையில தொழில் இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும், வெளியில போனா எனக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற அளவுக்கு ரோடுல எனக்கு பாதுகாப்பு இருக்கணும். இதெல்லாம் தான் உரிமைகள். பெண் உரிமையை பேசுற திமுக அரசு அன்னைக்கு மேயர்ங்கிற பதவிங்கிறது உச்ச இறையாண்மையில பெரிய பதவி. அவங்க அதுக்கப்புறம் தான் இவரே வருவாரு முதலமைச்சரே. எல்லா இடத்துலயும் மேயர் பிரியாவை எங்க நிக்க வைக்கிறாங்க? தரையில உட்காந்து வச்சிருந்தாங்க. மகளிர் மாநாடு நடத்தின கனிமொழி அக்கா. அப்ப அவங்க உரிமை எங்க போச்சு? அது அவருக்கான உரிமையை கொடுக்குறாங்களா? பிற்படுத்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவரு. அவருக்கு அங்க உரிமை இல்லையா? நீங்க என்ன உரிமை கொடுக்கறது? இந்த 1000 ரூபாய் கொடுத்தது சரி. இப்ப நான் கேட்கறேன், 1000 ரூபாயில அவங்க என்ன வாங்கிட்டாங்க? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பஸ் கட்டணத்தை வசூலிட்டீங்க, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வளர்த்துட்டீங்க. அப்படி கூட்டி பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் போகுது ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட். இந்த மீதி 1500 ரூபாய் டெபாசிட் எங்க போச்சு? அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க? இதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லுவாரா? இன்னொன்னு, இவங்க சொல்றது என்னக்கா மகளிர் தொகைன்னு. மகளிர் தொகை கொடுக்கறது யாரும் தடுக்கல. ஆனா இது இந்த நிலையத்தை செயலாக்குவது தவறுதல் என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை நம்ம சொல்றோம். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இல்ல, அதையும் தாண்டி பிற்படுத்தப்பட்டோர் நல வாரிய பணத்தை எடுத்து கொடுக்கறது வந்து கண்டிக்கிறோம். அது ஒரு படம் இருக்க. நான் இப்ப சொல்றேன், இப்ப ரேஷன் கார்டு ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ண வரைக்கும் அடுத்த மாசம் அட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்கிறாங்க. ஆனா நம்ம போய் கடையில கேட்டா என்ன சொல்றாங்க? இல்லைங்க, இப்ப தேர்தல் ஆணையத்தின் கீழே இப்ப அரசு செயல்படுகிறது, இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்? அப்ப எந்தெந்த கார்டுகள் மிச்சம் இருக்கோ அந்த கார்டுகள் எல்லாம் இப்ப உடனே கொடுத்துட வேண்டியதானே 2 நாள்ல. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? செஞ்சா அவங்களுக்கு கூடிய பணத்தையும் நீ கொடுத்தாகணும். நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறீங்க. அடுத்தது ஒண்ணு சொல்றோம். அதாவது தேர்தல் ஆணையம் வந்துடுச்சுன்னா ஒண்ணு நடக்காதுன்னா, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் பல ஆணைகளை பொதுமக்கள் சார்பாக பல ஆணைகளை தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுத்த சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்? அதனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அவங்களுடைய பென்ஷன்ல எத்தனையோ பேருக்கு அரியர்ஸ் வரலன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர்லயே நிறைவேற்ற வேண்டியதானே? அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த கஷ்டம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அதுல பெண்களும் இருக்காங்கல்ல, மகளிர் இருக்காங்கல்ல, அது உங்களுக்கு கண்ணு தெரியலையா? சரி, மகளிர் கஷ்டப்படுறாங்க சொல்லி டாஸ்மாக மூட வேண்டியதானே? மகளிர் கஷ்டப்படுவாங்க. 1000 ரூபாய் வரலன்னா 2 மாசம் கோடை காலத்துக்கு ஊரை சுத்தி பார்க்கணும், அதனால அவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு. அப்ப சம்பாதிக்கிற மகளிர் ஆகட்டும், அவங்க வீட்டுல சம்பாதியமே இல்லை, அவன் புருஷன் சம்பாதிக்கிறாரு, அவர் ஆசையா மனைவியை கூட்டு போவாரு. நீ 2000 ரூபாய் கொடுக்கறதுனால அந்த மனைவி நான் சொன்ன மாதிரி இவ்வளவு ஒரு 5 நாளைக்கோ 2 நாளைக்கோ ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துருமா? முடியுமா? ஒன்றும் இல்லை. உங்க வீட்டுல சாமான ஒரு 2 பேர் வராங்க, எக்ஸ்ட்ரா வராங்க சாமான் வாங்குறதுக்கு, அந்த தொகை பத்துமா? வாங்கி சாப்பாடு போடுறதுக்கு கோடை காலத்துல? இந்த ஒரு கோடை தான் உங்களுக்கு தெரிஞ்சதா? இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தீங்களே திராவிட மாடல், அப்பெல்லாம் கோடை தெரியலையா? இது மறைமுகமாக செயலாக்கி வாக்கு வங்கியை செயலாக்குவதற்கு திமுக முயற்சிக்குமே. ஆனால் பெண்களுக்கு அநீதி எவ்வளவு கொடுமை, பாலியல் கொடுமை, கொலை, கொள்ளை, தாலி அறுப்பு, கள்ள சாராயம், இந்த விநியோக டாஸ்மாக் சாராயம், 10 பாட்டில் கேஸு, இத்தனையும் அதில் அவங்க கண் முன்னாடி வந்து நிற்கும். வீட்டு வரி உயர்வு, நில வரி உயர்வு, எலக்ட்ரிசிட்டி பில் உயர்வு, எல்லா உயர்வு. என்னுடைய குழந்தை இன்னைக்கு பள்ளிக்கு அமைச்சால் பெண் குழந்தை பத்திரமாக வீட்டுக்கு வரவில்லை என்ற இதெல்லாம் அவங்க கண் முன்னாடி ஓடும். இதெல்லாம் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு. இன்னைக்கு பெண்களை எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஜாதி கொடுமை, அதாவது வன்மை, அதாவது இது சொல்றாங்க ஹானரி கில்லிங், அதாவது உயர்தர இருக்கிற பெண்கள் குறைப்பு. பெண்களுக்கு இவ்வளவு கொள்ளைகள் இருந்தது. நீங்க இப்படி பாத்தீங்கன்னாக்க தகவல் அறியும் சட்டத்துல பாத்தீங்கன்னாக்க தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றம், முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் இருக்கு. அது உரிமை போயில்லையா அந்த குழந்தைக்கு? ஒரு 1.5 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை இன்னைக்கு அழுகுதுன்னு பாக்குது. அப்பா அம்மா ஒரு பெண்ணை கொலை பண்றாங்க, கற்பழிச்சு. அந்த குழந்தைய பார்த்தது அந்த குழந்தைக்கு அந்த வேலை செய்வதற்கு அங்க மரியாதை இல்லாம கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. அந்த குழந்தையோட வாழ்வு உரிமையை பறிச்சிங்கல்ல.
அதுக்கு என்ன பதில் சொல்றாரு ஸ்டாலின்? இப்ப அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த பெண்ணுடைய கற்ப அரிச்சு அவருடைய மகளிருடைய தன்மையை உரிமையை பறிச்சார, அதுக்கு பதில் சொல்லுவாரா? கோயம்புத்தூர் ஓயமாறுல பெண்களுக்கு இதெல்லாம் நமக்கு தெரியப்பட்ட வந்த விஷயங்கள். தெரியாத பல விஷயங்கள் பெண்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி எவ்வளவு. ஆனா இவங்க வீட்டு பெண்கள்லாம் உரிமையோட நம்மளுடைய வரிப்படத்துல இருக்கிற போலீஸ் பாதுகாப்போட கனிமொழி அக்கா சுத்துறாங்க, அம்மா திருமதி துர்கா ஸ்டாலின் சுத்துறாங்க, திருமதி உதயநிதி ஸ்டாலின் சுத்துறாங்க. இதெல்லாம் உரிமை, அவங்களுக்கு உரிமை கிடைக்கிறதா? அப்ப இந்த 2000 ரூபாய் கொடுத்து அவங்க கஷ்டப்பட போறாங்கன்னு சொன்னானாக்க வறுமை கோட்டுக்குள்ள தங்கின அந்த திமுகவை நம்ம ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடாதுங்கிறது எங்களுடைய கருத்து. நிச்சயமா மேம். இதுல தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்குமான்னு கேட்டதுக்கு நீங்க எடுக்கலாம் கூட சொல்லிருக்கீங்க, கரெக்டா? வருமான வரி செலுத்துபவர்கள் கூட இதை யாராவது ஒருத்தர் போயிட்டு உயர்நீதிமன்றத்துல ஒரு ரிட் மனு தாக்கல் செய்தால என்னுடைய வரிப்பணமானது சாலை அமைப்பதற்கு, தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு நான் பயன்படுத்திக்கிறதுக்கு தான் நான் வரி செலுத்தினேனே தவிர இந்த மாதிரி மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து, அதுவும் இந்த தருணத்தை பல்க் பேமெண்ட் தாங்க இங்க கேள்விக்குறியா போயிருக்கு. மொத்தமாக கொடுக்குறீங்களா? மொத்தமாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் எப்படி தேர்தல் ஆணையம் ரன்னிங் பட்ஜெட்டை, ரன்னிங் திட்டங்களை, நடைமுறையில் இருக்கிற திட்டங்களை அமலாக்கி பண்ணி செய்யும். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு இப்ப என்ன சொல்ற மாதிரி பல்கா கொடுத்தீங்க? அதுலயும் பாருங்க, கலைஞர்கிற பேர் வரதுனால கட்டாயமாக தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டு நீங்க ஆட்சி தேர்தல் களம் முடிஞ்சு பிறகு என்ன செய்யும்னாக்க மொத்தமா அரியர்ஸ் கொடுத்துட்டு போறது. இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு சொல்லுங்க? அவசரம் எதுவும் இல்லையா? அதனால இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது நாட்கள் தூரம் இல்ல. அதனால இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு நானே வரி செலுத்துறவர்கள் நான் இப்ப நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், தேர்தல் ஆணையம் நிறுத்திடும். ஏன்னா அவங்கதான் அது நிறுத்தினா என்ன, நிறுத்திட்டா என்ன, நைட்டோட நைட்டா பிளான் பண்ணி போட்டாங்களே, எல்லா அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட் ஆயிட்டு. சரி, கிரெடிட் ஆயிடுச்சுங்க. கிரெடிட் ஆனாலும் நான் என்ன சொல்றேன், அந்த அமௌண்ட்டை இது பண்ணதுக்கு கொடுத்ததை ரெக்கவர் பண்ண போனானாக்க இப்ப என்ன சொல்லுவாங்க, மறைமுகமாக யாரோ ஒருவர் எங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறாரு, அவர் கொடுத்தாருன்னு. ஆனால் விதிமுறைகள் மீறப்பட்டு இருப்பதால இதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி நிச்சயமாக அந்த நிதி செயலாளர் மற்றும் தலைமை செயலாளருக்கு வன்மையாக போகும். இதுல பண்ணது திமுக அரசு, அத முதலமைச்சர், அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவர், அவர் ஆமா கேட்கலாம் ஒண்ணுன்னு. தேர்தல் இத நிர்வாகத்துறையை பார்ப்பது தலைமை செயலாளர், அப்புறம் நிதித்துறையை சேர்ந்த செயலாளர், அவங்க 2 பேருக்கு இது கேள்விக்குறி. நீங்க எப்படி அப்ரூவ் பண்ணீங்கன்னு சொல்லி கேள்விக்குறியும். அதனால இது சட்டம் கொடுக்கறத பத்தி நாங்க சொல்லல. கொடுக்கறது எந்த அளவுக்கு, ஏன் அவருடைய கூட்டணியில இருக்கிற கார்த்திக் சிதம்பரம் இப்ப என்னங்க சொன்னாங்க 2 நாள் முன்னாடி, இந்த மாதிரி ஃப்ரீபி கொடுக்கறது நாங்க எதிர்க்கிறோம், அது ஆக்கப்பூர்வமாக தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறது நாங்க வரவேற்கிறோம், அந்த மாதிரி ஃப்ரீபி கொடுக்கற. அதான் மத்திய அரசினுடைய, ஒரே நிமிஷம் ஒண்ணு சொல்றேன், மத்திய அரசு இன்னைக்கு ஜிஎஸ்டில குறைச்சிருக்காங்க, கூட்டு வரித்தொகை நிறைய குறைச்சிருக்காங்க. அதனால ஒரு மகளிர் ஒரு குடும்பத்தை நடத்துற ஒரு மகளிருக்கு 2000 ரூபாய் லாபம் வருது மறைமுகமாக. இது தெரியுமா? இதை சொல்லுகிறதா மத்திய அரசு? இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க கடைக்கு போறச்ச விலை இறங்கிருக்குல்ல, அது காரணம் யாரு? இன்னைக்கு தீபாவளி கொண்டாடி நீங்க எவ்வளவு பணம் மிச்சமாச்சு. அந்த மாதிரி திட்டத்தை செயலாக்குவதை யாரும் எதிர்ப்பதில்லை. இந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டு கலைஞர் என்ற பெயரை வச்சு சொல்லுவதால் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது சட்ட ரீதியாக புறம்பானது என்பதை சொல்லி மக்களுக்கு புரிஞ்சு வச்சு, டாக்ஸ் பேயர்ஸ்க்கு ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடாதீங்க, டாக்ஸ் பேயர்ஸோட போனா அது. நிச்சயமா மேம். தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.